1 to 100 days tailoring. நாம வந்து டே 1ல இருந்து டே 100 வரைக்கும் நம்மளோட ஸ்டிச்சிங், அதாவது நம்ம பத்ரியப்பா டெய்லரிங் பேசிக்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச அட்வான்ஸ் வரைக்கும் என்ன கத்துக்கலாம் அப்படின்றது தான் நாம இதுக்கு அப்புறம் வர வீடியோஸ்ல எல்லாத்துலயும் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம டே 1ல என்ன பண்ண போறோம், என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அப்புறமா அந்த வேலையை நீங்க செய்ய பரிச்சயமான ஒரு நல்ல டெய்லரிங் இன்ஸ்டிடியூட்ல நீங்க போயிட்டு உங்களோட ஜாபை உங்களுக்கு தேவையான நேரத்தை அவங்க ஒதுக்கி தருவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிஷின்ல நீங்க முதல்ல சுத்தம் செய்யணும். சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு மிஷின்ல நிறைய ஹோல்ஸஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸஸ்லாம் எதுக்காக, ஏன் இந்த ஹோல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மிஷினுக்குள்ள இருக்கிற அத்தனை ஸ்பேர்ஸும் இழங்கிறதுக்காக இந்த ஹோல்ஸ் வழியா நம்ம இந்த ஆயில் கேன் வச்சு நாம ஆயில் யூஸ் பண்ணணும். எந்தெந்த ஹோல்ஸுக்கு எவ்வளவு ஆயில் போடுறதுன்னு தெரிஞ்சல ஒரு 3 சொட்டு, இதுலயும் ஒரு 3. எல்லாமே உள்ள இயங்குறதுக்காக யூஸ் பண்ற கீழ்ப்பகுதியை சுத்தம் பண்றதுக்கு. இந்த கீழ்ப்பகுதியை சுத்தம் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நாம துடைக்கும் பொழுது இந்த உள்ள இன்சைட்ல இருக்கிற அத்தனை டஸ்ட்டும் வெளியில வந்துடும். இப்போ எங்கெங்கெல்லாம் ஷேக் ஆகுதோ அங்கங்கெல்லாம் ஒரு 2 சொட்டு ஆயில் யூஸ் பண்ணணும். பெடலிங்ல நீங்க தரவா இருக்கணும். என்னது? பெடலிங்ல நீங்க தரவா இருக்கணும். பெடலிங்ல நீங்க தரவா இருந்தா தான் உங்களுக்கு தைக்கும் பொழுது ரன் அப் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து மோட்டர் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பெடலிங் யூஸ் பண்ணும் பொழுது லெஃப்ட் அண்ட் ரைட்டு உங்களோட பெடலு உங்களை பார்த்து தான் சுத்தணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிதி மேலே வரும் பொழுது கீழ்பாகம் அழுத்தம் கொடுக்கணும். மேல் பக்கம் வந்த உடனே மேல் பாகம் கீழ்ப்பக்கம் போகணும். மேல் பாகத்திலையும் கீழ்பாகத்திலையும் அழுத்தம் மாற்றி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பெடலிங்கு நல்லா பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பெடலிங் ட்ரைனிங் தான் முடிக்கணும். இந்த பெடலிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 hour அண்ட் தென் ½ hour உங்களுக்கு இந்த பெடலிங் தான் உங்களுக்கு எல்லாமே. ஓகேவா? கலட்டிட்டு பிறகு அதே சேம் பெடலிங் யூஸ் பண்ணணும். பெடலிங் யூஸ் பண்ணும்போது மிஷின் பேக்வர்ட் போகக்கூடாது. உங்களுக்கு பின்பக்கத்தில் சுத்தக்கூடாது. அதுக்கு தான் இந்த பெடலிங்ல உங்களுக்கு ட்ரைனிங் வரணும். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் மாற்றி யூஸ் பண்ணணும். காலில் குதிகாலையும் முன்னங்காலையும் மாற்றி யூஸ் பண்ணணும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டே டெய்லரிங் பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல தைரியமா இல்ல தாராளமா சொல்லுங்க. ஓகேங்களா? நான் உங்கள் பத்ரியப்பா. நன்றி, வணக்கம்.